மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வருகின்ற 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக எம்பிக்கள் சண்முகம், வில்சன், எம் அப்துல்லா, அதிமுகவைச் சேர்ந்த சந்திரசேகரன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. காலியாகும் 6 இடங்களுக்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 10ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 12ஆம் தேதி என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போட்டி இருந்தால் ஜூன் 19ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடத்தப்படும். பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு அன்று மாலையே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரு எம்பியை தேர்வு செய்ய 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்பதால் தமிழ்நாட்டில் தற்போது உள்ள எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு 4 எம்பிக்களும் அதிமுக கூட்டணிக்கு 2 எம்பிக்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திமுக வேட்பாளர்களாக வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், கவிஞர் சல்மா, கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் களமிறங்குகின்றனர். அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.